வணக்கம் குழந்தைகளே. நேர்மையின் பலன். ஒரு சிறிய கிராமத்தில் தமிழ்செல்வன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் அவன் பணப்பையை கண்டான். அதில் நிறைய பணமும் ஒரு அடையாள அட்டையும் இருந்தது. நண்பர்கள் அந்த பணத்தை நீயே வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்செல்வன் அதை கேளாமல் பணப்பையில் இருந்த முகவரிக்கு சென்று உரிமையாளரை தேடினான். அந்த பணப்பையின் உரிமையாளர் ஒரு வயதானவர். அவர் மிகவும் கவலையில் இருந்தார். தமிழ்செல்வன் பணப்பையை கொடுத்தவுடன் அவர் மகிழ்ச்சியுடன் வாழ்த்தினார். சில நாட்களில் அந்த வயதானவர் தமிழ்செல்வனுக்கு உதவி செய்து அவன் கல்விக்கு ஆதரவளித்தார். நேர்மை எப்போதும் நல்ல பலனை தரும் என்பதே இந்த கதையின் பாடம். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குழந்தைகளே. நன்றி, வணக்கம்.